சுட சுட கிச்சடி பாருங்கள், செம்ம சூடாக இருக்குது கிச்சடி. அப்பளம் சாம்பார் வரும் பாருங்கள், காட்டுறேன். சாம்பார் பாருங்கள், மேலே ஊற்றி ஆச்சு. கார சட்னி, நெய் மணக்கு தான். ஹாய் கேட்டுங்க. ஹாய் ஹாய் கேட்டுங்க. இப்படியா சேஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். அப்படி ஒரு பீஸ் எடுத்துகிட்டு செம்மையாக இருக்குங்க. அப்புறம் கூட கிச்சடி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டு. நீங்கள் என் ஃப்ரெண்டு ஜீப் தார் எடுக்கிறாப்புல, அந்த வீடியோ வரும் பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள் என்னென்ன சாப்பிட்றேன்னு காட்டுறேன். கிச்சடின்னு ஒன்று வந்தாலே கீரை வடைன்னு ஒன்று வந்து தான் நாங்கள் ஆகணும். பாருங்கள், கீரை வடை பாதி நான் சாப்பிட நினைக்காதீங்க. பாதி நான் சாப்பிட்றேன், பாதி கொடுத்துட்டேங்க. எல்லாமே டைனிங் டேபிளில் தான் உட்காந்து சாப்பிட்றாங்க பாருங்கள். எல்லாம் சமம் தான். கீழே உட்காந்தாலும் சமம் தான், டைனிங் டேபிளில் உட்காந்தாலும் சமம் தான். யார் எங்கே உட்காராங்கன்ற முக்கியம் இல்லை, யார் மனசில் யார் இருக்கிறாங்கிறது தான் முக்கியம். புரியுதுங்களா? சாப்பிட்டு முடிச்சோடனே பூஸ்ட் ஒன்று போட்டால் தாங்க வேலைக்கு ஆகும். பூஸ்ட் சாப்பிட்டோடனே பூஸ்ட் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா டைஜஷன் ஆகும், உடம்புக்கு நல்லா எனர்ஜிங்க. எதுனா பேசுனா பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. பேசி விட்டு நம்ம வரணும் போயிடுவோம். யாரும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஒரு அர்த்தத்தில் சொல்ல. கற்பங்கம்பால் வந்தங்க, அருமையான டிஃபனு, நல்லா சூப்பராக சாப்பிட்டோம். எல்லோரும் சாம்பார் சாதம் எல்லாம் சாப்பிட்டாங்க. கிச்சடி நானே நண்பனும் சாப்பிட்டோம். பூஸ்டோடு முடிக்கிறேங்க. இனிமேல் வெளியில் போகிற வச்சே காட்டுறேன். பாய். திருப்தியாக சாப்பிட்டாச்சு, வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாய். சாப்பாடு போகும்போது கொஞ்சம் கொடுத்துட்டு போயிடும். பாய்ங்க. ஏதோ எங்களால் முடிஞ்சதுங்க இன்னைக்கு. நம்ம சாப்பிட வேண்டிய பத்தாதுங்க, நம்மளால் முடிஞ்சால் எதனா செய்யுங்க.